திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மழையால் சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக விவசாயிகள் என்ன சொல்றாங்க? விவரம் என்ன? வங்கக்கடலில் உருவான டெட்வா புயல் காரணமாக அந்த புயலானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறியதை தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக ஊத்துக்கோட்டை பகுதியில் நேற்று 11 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகின்றது. தற்போது 12 மணி நிலவரப்படி அது 8 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகிறது. தொடர்ச்சியாக ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகின்றது. இதன் காரணமாக ஊத்துக்கோட்டை அடுத்த சூளமேனி பகுதியில் உள்ள 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி சேதமானது ஏற்பட்டிருக்கின்றது. வருடம் பருவமழை காலங்களில் இந்த பகுதியில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைவதாக விவசாயிகளானது கவலை தெரிவித்து வருகின்றன. தொம்பரம்பேடு, செஞ்சியாகரம் ஆகிய பகுதியிலிருந்து வரக்கூடிய நீரானது இந்த தாழ்வான பகுதியில் உள்ள விளைநிலங்களில் நீர் புகுந்துவதால் சுமார் 100 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் புகுந்து பாதிப்பானது ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டானது முன்வைத்திருக்கின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகத்திடமும் வேளாண் துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் வருடம் பருவமழை காலங்களில் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றச்சாட்டானது முன்வைத்திருக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் களங்கள் வழியாக செல்லக்கூடிய இந்த வரத்து கால்வாயை அகலப்படுத்தி நீர் விவசாய நிலங்கள் தேங்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கையானது விடுத்திருக்கின்றனர். 100 ஏக்கர் விளைநிலங்களுக்கு ஒரு ஏக்கர் 25,000 ஏக்கருக்கு 25,000 கடன் வாங்கி செலவு செய்த நெற்பயிர்கள் தற்போது நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். உரிய நிவாரணம் அரசு தர வேண்டும் எனவும் விவசாயிகளானது அரசுக்கு கோரிக்கையானது விடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.